வணக்கம். ஏப்ரல் 23, 2026 தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய வரலாற்றுச் சாதனை நடந்திருக்கு. அதாவது 85.1% வாக்குப்பதிவு. ம் ஆமா, சுதந்திரத்துக்கு பிறகு இவ்ளோ பெரிய பெர்சன்டேஜ் நாம பார்த்ததே இல்ல. கரெக்ட். இது நியூஸ்ல பார்த்த உடனே மக்கள் எல்லாரும் கொந்தளிச்சு போய் ஓட்டு போட்டு ஒரு பெரிய சுனாமியே உருவாக்கிட்டாங்களே அப்படின்னு தான் நீங்க நினைச்சிருப்பீங்க. கண்டிப்பா எல்லாரும் அப்படித்தான் நினைப்பாங்க. ஆனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னா நீங்க நம்புவீங்களா? நிஜமா ஓட்டு போட்டவங்களோட எண்ணிக்கை கடந்த தேர்தலை விட பெருசா மாறவே இல்ல. ஓஹோ, அதாவது அந்த நம்பர். ஆமா, இந்த 85.1 அப்படிங்கிற நம்பருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மாயை இருக்கு. இன்னைக்கு நாம பண்ண போற இந்த டேட்டா அனாலிசிஸ் அந்த ஸ்கோர் போர்டு நமக்கு சொல்லாத பல உண்மைகளை உடைக்க போகுது. இப்பன்னு செஞ்சு பார்க்கணும். ஆமா, ஏன்னா 5,67,00,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. 234 தொகுதிகள், மாநிலம் முழுக்க பரவிக்கிட்டு இருக்கிற 75,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள். இவ்வளவு பெரிய தேர்தல்ல இந்த எண்கள் நமக்கு உணர்த்தும் உண்மையான அரசியல் நிலவரம் என்ன? அதான், எந்த சார்பும் இல்லாம இந்த தரவுகளுக்கு பின்னாடி இருக்கிற மெக்கானிசத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சரி, அந்த 85.1% மாயிலிருந்தே ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாம். நீங்க ஓட்டு போட்டவங்களோட எண்ணிக்கை பெருசா மாறலன்னு சொல்றீங்க. ஆனா பெர்சன்டேஜ் மட்டும் எப்படி இவ்வளவு பெரிய பாய்ச்சலை சந்திச்சுது? திடீர்னு மக்கள் எல்லாருக்கும் அரசியல்ல ஆர்வம் வந்துருச்சா? இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. நாம எப்பவுமே பர்சன்டேஜ மட்டும் பாக்குறோம். ஆனா அது எந்த அடிப்படையில இருந்து கணக்கிடப்படுது அப்படிங்கறத மறந்துடுறோம். ஓகே, அந்த பேஸ் நம்பர் பத்தி சொல்றீங்க. ஆமா, தேர்தல் ஆணையம் இந்த முறை ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வேலையை செஞ்சாங்க. அதோட விளைவு என்ன தெரியுமா? என்னாச்சு? வாக்காளர் பட்டியல்ல இருந்து சுமார் 74 லட்சம் பேரோட பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷம் 74 லட்சம் பேரை நீக்கிட்டாங்களா? அது ஒரு சின்ன நாட்டோட மொத்த மக்கள் தொகையாச்சே. ஆமா, நம்ப முடியாத நம்பர் தான். இவ்ளோ பேரை லிஸ்ட்ல இருந்து தூக்குனா பூத்ல போய் என் பேரை காணோம் அப்படின்னு மக்கள் பெரிய கலவரமே பண்ணிருக்கணுமே. தேர்தல் ஆணையம் எப்படி எந்த பிரச்சனையும் இல்லாம இதை செஞ்சாங்க? ஏன்னா அவங்க நீக்கினது நிஜமான வாக்காளர்களை கிடையாது. பல வருஷங்களா தேங்கி கிடந்த போலி வாக்குகள், இடமாற்றம் செஞ்சவங்க, அப்புறம் இறந்தவர்களோட பெயர்கள். ஓஹோ, கோவிட் நேரத்துல. கரெக்ட். குறிப்பா கோவிட் காலகட்டத்துல நிகழ்ந்த மரணங்கள் சரியா அப்டேட் ஆகாம இருந்துச்சு. ஆதார் இணைப்பும் வீடு வீடா போய் செக் பண்ண அந்த நேரடி ஆய்வும் தான் இந்த 74 லட்சம் பேர்களை கண்டுபிடிக்க உதவுச்சு. வாவ், இப்ப எனக்கு புரியுது. இப்ப கணக்கு போட்டு பாருங்க. மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 6.41 கோடியிலிருந்து 5.67 கோடியா குறைஞ்சிடுச்சு. ஆமா, பேஸ் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. கடந்த 2021 தேர்தலை விட இந்த முறை பதிவான அதிகப்படியான வாக்குகள் வெறும் 29 லட்சம் தான். அதாவது வெறும் 29 லட்சம் எக்ஸ்ட்ரா ஓட்டுகள் தான் பதிவாகியிருக்கு. ஆமா, ஆனா மொத்த பேஸ் குறைஞ்சதால வாக்குப்பதிவு சதவீதம் 85.1 ஆக உயர்ந்து தெரியுது. இதத்தான் டர்ன் அவுட் இல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். ஆஹா, இது எப்படி இருக்குன்னா நம்ம வீட்டு பீரோவை சுத்தம் பண்ற மாதிரி இருக்கு. பீரோ முழுக்க பழைய போடாத துணிகளா அடைச்சு வச்சிருக்கும் போது நல்ல துணிகளோட அளவு கம்மியா தெரியும். சூப்பர் உதாரணம். அந்த தேவையில்லாத பழைய துணிகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டா ஆட்டோமேட்டிக்கா பீரோல நல்ல துணிகளோட சதவீதம் அதிகமாயிடும் இல்லையா? அது போலதான் இதுவும். சரி, இதை தாண்டி எனக்கு புரியாத இன்னொரு டேட்டா இருக்கு. எந்த டேட்டா? சென்னையை பற்றியது. கடந்த 2021ல சென்னையில வெறும் 59.29% ஓட்டு தான் பதிவாச்சு. ஆனா இந்த முறை 83.58%. ஆமா, பெரிய ஜம்ப் அது. கிட்டத்தட்ட 24% ஜம்ப். எப்படி திடீர்னு சென்னைவாசிகள் இவ்ளோ ஆர்வமா வெளியே வந்து ஓட்டு போட்டாங்க? நீங்க சொன்ன அதே பீரோ சுத்தம் பண்ற லாஜிக் தான் இங்கேயும். நகர்ப்புறங்கள்ல, குறிப்பா சென்னையில தான் ஐடி வேலைக்காகவும் மத்த வேலைகளுக்காகவும் வந்து தங்குறவங்க அதிகம். ஆமா, ஊர்ல இருந்து நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு ஊர்லயும் ஓட்டு இருக்கும், சென்னையிலயும் ஓட்டு இருக்கும். தேர்தல் அன்னைக்கே சொந்த ஊருக்கு போய் ஓட்டு போடுவாங்க. ஓ, அதனால சென்னையில அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி. அவங்க ஓட்டு போடாததால சென்னையில சதவீதம் ரொம்ப கம்மியா காட்டும். இந்த முறை அந்த இரட்டை பதிவுகள் எல்லாம் நீக்கப்பட்ட உடனே உண்மையான சதவீதம் வெளியே வந்துருச்சு. ஓகே, இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி வருது. வாக்காளர் பட்டியல்ல ஆண்களை விட பெண்கள் 12.22 லட்சம் பேர் அதிகம் இருக்காங்கன்னு டேட்டா சொல்லுது. ஆமா. அப்போ இந்த தடவை ஓட்டு போட்டதுல பெண்களோட பங்கு ரொம்ப அதிகம்னு எடுத்துக்கலாமா? இது ஒரு பெண்கள் அலை அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா நிறைய தலைவர்கள் அப்படிதான் மேடையில பேசுறாங்க.
சம அளவுல தான் அதிகப்படியா வாக்களிச்சிருக்காங்க. ஓ, சமமா தான் வந்திருக்காங்களா? ஆமா, அதாவது பெண்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கிற தொகுதிகள்ல வாக்குப்பதிவும் அதிகமா இருக்கான்னு பார்த்தா அதோட நேரடி தொடர்பு வெறும் -0.03 தான். -0.03. அப்படின்னா எந்த தொடர்பும் இல்ல. கரெக்ட். பூஜ்யத்துக்கு சமம். எந்த தொடர்பும் இல்ல. இது ஒரு குறிப்பிட்ட பாலினத்தோட அலை கிடையாது. ஒட்டுமொத்தமா எல்லா தரப்பு மக்களுமே சமமான அளவுல ஓட்டு போட வந்திருக்காங்க. இப்போ எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. 74 லட்சம் போலி ஓட்டுகளை எடுத்துட்டாங்க. ஒட்டுமொத்தமா எல்லாரும் வந்து ஓட்டு போடுறாங்க. ம், அப்போ ஜெயிக்கிறவங்களுக்கும் தோக்கறவங்களுக்கும் இடையில இருக்கிற வாக்கு வித்தியாசம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்க போகுது. ம். ஒவ்வொரு ஓட்டும் இங்க ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் இந்த முறை தேர்தல் களம் வழக்கமான ஒரு 2 கட்சி போட்டியா இல்லாம ரொம்ப மூர்க்கமான ஒரு 4 முனை போர்க்களமா மாறியிருக்கு. சரியா? 100க்கு 100 சரி. தமிழ்நாட்டோட தேர்தல் வரலாற்றிலேயே இது ரொம்பவே வித்தியாசமான ஒரு களம். இந்த நெருக்கடியான சூழ்நிலை தான் ஒவ்வொரு கட்சியும் தங்களோட உத்திகளை மாத்தி அமைக்க வச்சிருக்கு. சரி, இங்கதான் சுவாரஸ்யம் ஆரம்பமாகிறது. அந்த 4 முனை போட்டியை நம்ம கொஞ்சம் அலசுவோம். எந்த சார்பும் இல்லாம டேட்டா அடிப்படையில பார்த்தா முதல்ல திமுக எஸ்பி கூட்டணி. ம், முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி. ஆமா, இவங்க திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகே, தேமுதிக, மக்கள் நீதி மய்யன்னு ஒரு பெரிய கூட்டணி கணக்கோட களத்துல இருக்காங்க. ரெண்டாவது AIADMK பிளஸ் கூட்டணி. கரெக்ட், எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில. இதுல அதிமுக, பாஜக, பாமக, அமமுக எல்லாம் இணைஞ்சு ஒரு வலுவான பிளாக்க உருவாக்குறாங்க. மூணாவது வந்து நடிகர் விஜயன் தமிழக வெற்றி கழகம், அதாவது டிவிகே. இவங்க தனித்து போட்டியிடுறாங்க. ஆமா, 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டி. நாலாவது சீமானின் நாம் தமிழர் கட்சி NTK. இவங்களும் வழக்கம் போல தனித்து போட்டியிடுறாங்க. சோ இந்த 4 ஆப்ஷன் இருக்கிறதால தான் முடிவுகளை கணிக்கவே முடியல. நீங்க கருத்து கணிப்பு முடிவுகளை எடுத்து பாத்தீங்கன்னா ஒப்பீனியன் போல்ஸ். ஆமா, ASPA மற்றும் AIADMK பிளஸ் ஆகிய 2 கூட்டணிகளுக்கும் இடையில 36% முதல் 44% வரையிலான ரொம்ப நெருக்கமான போட்டி இருக்கு. வாவ், 2 பேருமே கிட்டத்தட்ட ஒன்னா வராங்க. 2 பேருமே வெற்றி இலக்கை தொடுற தூரத்துல தான் இருக்காங்க. இந்த இடத்துல தான் விஜய் கட்சியின் வாக்கு வங்கி ஒரு வைல்ட் கார்டா உள்ள வருது. வைல்ட் கார்டு, அதாவது அவங்க யாருடைய ஓட்ட பிரிக்கிறாங்களோ. எக்ஸாக்ட்லி. அதை வச்சுதான் அந்த 36ல இருந்து 44% ரேஞ்சில் இருக்கிற 2 பெரிய கூட்டணிகளோட வெற்றியே தீர்மானிக்கப்படும். அங்க டிவிகே பத்தி பேசும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. கரூர்ல நடந்த டிவிகே மாநாட்டுல 39 பேர் கூட்ட நெரிசல்ல சிக்கி இறந்த அந்த துயர சம்பவம் ரொம்ப சோகமான விஷயம். ஆமா, ரொம்ப துயரமான நிகழ்வு அது. அதோட தாக்கம் கரூர்ல நடந்த வாக்குப்பதிவுல பிரதிபலிச்சிருக்கா? ஏன்னா கரூர்ல மாநிலத்திலேயே அதிகபட்சமா 93.39% வாக்குப்பதிவு நடந்திருக்கு. அந்த சென்டிமெண்ட் தான் மக்கள் இவ்ளோ அதிகமா ஓட்டு போட காரணமா? இது மேலோட்டமா பார்க்கும்போது அப்படி தோணும். ஆனா எண்கள் வேற ஒரு கதையை சொல்லுது. கரூரோட 93.39 பெரிய நம்பர் தான். ஆனா 2021லயே கரூர் 83.57% வாக்குகளை பதிவு செஞ்ச தொகுதி. அதை விட முக்கியம் என்னன்னா, என்னது? இந்த முறை கரூருக்கும் அதை சுற்றியுள்ள ஈரோடு, திருப்பூர் மாதிரி கொங்கு மண்டல மாவட்டங்களுக்கும் இடையிலான வாக்குப்பதிவு வித்தியாசம் குறைஞ்சிருக்கு. ஓஹோ, அப்ப கொங்கு மண்டலம் முழுவதுமே வாக்குப்பதிவு அதிகரிச்சிருக்கு. ஆமா, அதனால அந்த சோகமான சம்பவம் மட்டுமே வாக்குகளா மாறி இருக்குன்னு உறுதியா சொல்ல முடியாது. அந்த பகுதி மக்களோட ஒட்டுமொத்த அரசியல் ஈடுபாடு அதிகரிச்சிருக்கு. ஓகே, இப்போ ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். 4 முனை போட்டி அப்படிங்கறதால இந்த யுத்தம் வெறும் மேடை பேச்சோட நிக்கல, அந்த EVM மிஷின்லயும் நடக்குது. ஆமா, அங்கதான் பெரிய விளையாட்டே நடக்குது. வேட்பாளர்களை பத்தின டேட்டாவை பார்த்தப்போ எனக்கு தலை சுத்திடுச்சு. கரூரையே எடுத்துக்குவோம், அங்க மட்டும் 79 வேட்பாளர்கள். ஆமா, பெரிய லிஸ்ட் அது. அதுல 71 பேர் சுயேட்சைகள். ஒரு தொகுதியில ஏன் இவ்ளோ பேர் போட்டி போடுறாங்க? ஏன்னா அங்க ஒரு பெரிய வெற்றிடம் உருவாயிருக்கு. பல வருஷங்களா கரூரை தன் கட்டுப்பாட்டுல வச்சிருந்த செந்தில் பாலாஜி இந்த முறை கோவை தெற்கு தொகுதிக்கு மாறிட்டார். ஓ, அதனால அந்த இடம் காலியா இருக்கு. அந்த இடத்தை பிடிக்க அதிமுகவின் விஜயபாஸ்கர், டிவிகேவின் VP மதியழகுன்னு பலரும் மோதுறாங்க. பெரிய தலைவர்கள் இல்லாதப்போ யார் வேணாலும் ஜெயிக்கலாங்கிற ஒரு வாய்ப்பு உருவாகுது. அதுதான் இவ்வளவு சுயேட்சைகளை உள்ளே கொண்டு வந்திருக்கு. சரி, இந்த EVM மிஷின்ல வேட்பாளர்களை எப்படி வரிசைப்படுத்துறாங்க அப்படிங்கறதுல ஒரு பெரிய தந்திரம் ஒளிஞ்சிருக்கிறத நான் பார்த்தேன். நாம் தமிழர் கட்சிக்கு கிட்டத்தட்ட 74 தொகுதிகள்ல EVMல பட்டன் கிடைச்சிருக்கு. கரெக்ட். இது எப்படி சாத்தியம்? அவங்களுக்கு மட்டும் எப்படி இடம் கிடைக்குது? இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விதிமுறை.
வாக்கு இயந்திரத்துல வேட்பாளர்களின் பெயர்கள் தமிழ் அகரவரிசைப்படி தான் அமைக்கப்பட்டிருக்கும். அதாவது ஆ ஆ இ ஈ வரிசையில. ஆமா, நாம் தமிழர் கட்சி இத ரொம்ப சரியா கணிச்சு ஆ அல்லது அதுக்கு நெருக்கமான எழுத்துக்கள்ல தொடங்குற பெயர்களுடைய வேட்பாளர்களை அதிகமா களமிறக்கியிருக்காங்க. வாவ், ஸ்மார்ட் மூவ். அகரவரிசைப்படி அவங்க பேர் முதல்ல வர்றதால ஆட்டோமேட்டிக்கா அவங்க கட்சியின் சின்னம் இவிஎம்ல முதலிடத்துக்கு வந்துடுது. வாக்காளர்கள் உள்ள போன உடனே முதல் பட்டனை பார்க்கும்போது அது ஒரு சைக்கலாஜிக்கல் இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அவங்களோட கணக்கு. பெரிய மைண்ட் கேம். ஆனா அதை விட பெரிய மைண்ட் கேமும் நடந்திருக்கு. விஜயோட வாக்குகளை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே விஜய்ங்கிற அதே பெயரை கொண்ட வேறு பல சுயேட்சை வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டிருக்காங்க. ஆமா, டீகாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இத போலி வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இது எப்படி வேலை செய்யுது? ரொம்ப சுலபம். வயசானவங்க அல்லது சரியா கண் தெரியாத வாக்காளர்கள் ஓட்டு போட போகும்போது விஜய்ங்கிற பேரை மட்டும் தேடுவாங்க. அங்க 2-3 விஜய் இருக்கும்போது குழப்பத்துல வேற யாருக்கும் ஓட்டு போட்டுருவாங்க. அச்சச்சோ, ஆமாம்ல. இந்த சின்ன சின்ன குழப்பங்கள் கூட ஆயிரக்கணக்கான ஓட்டுகள் வித்தியாசத்துல முடிவாகிற ஒரு தேர்தல்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஓகே, இந்த சுயேட்சைகளுக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்குற சின்னங்கள் இருக்கே, அது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. நான் லிஸ்ட பார்த்தேன். ஒருத்தருக்கு தலையணை சின்னம், ம். இன்னொருத்தருக்கு தட்டச்சு எந்திரம், வேறொருத்தருக்கு கழுத்துப்பட்டை, ஒருத்தருக்கு குப்பை தொட்டி, இன்னொருத்தருக்கு ஊசி. நீங்க ஓட்டு போட போகும்போது குப்பை தொட்டி சின்னத்தை பார்த்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்களேன். இதெல்லாம் கேட்க சிரிப்பா இருந்தாலும் இந்த சுயேட்சைகள் மற்றும் பிரதான கட்சிகளோட வேட்பாளர்களை நாம ஒப்பிடும்போது நம்ம ஜனநாயகத்தோட பொருளாதார முரண்பாடு எவ்வளோ பெருசுன்னு புரியும். எந்த விதத்துல சொல்றீங்க? வேட்பாளர்களோட சொத்து மதிப்பு பாருங்க. ஏன் இந்த தேர்தல்ல இவ்ளோ பணம் செலவாகுதுன்னு உங்களுக்கு புரியும். அதான் என் அடுத்த கேள்வியே. எஸ்பிஏ வேட்பாளர்களோட சராசரி சொத்து மதிப்பு 8 கோடி ரூபாய். ஏஐஏடிஎம்கே பிளஸ் வேட்பாளர்களுக்கு இது 7.4 கோடி ரூபாய். ஆமா, ஆனா டிவிகே வேட்பாளர்களின் சராசரி சொத்து 2.3 கோடி ரூபாயாகவும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களின் சராசரி சொத்து மதிப்பு வெறும் 60 லட்சமாகவும் இருக்கு. இது ஏன் இவ்ளோ முக்கியம்? 8 கோடிக்கும் 60 லட்சத்துக்கும் கிரவுண்ட்ல என்ன வித்தியாசம் வரப்போகுது? பெரிய வித்தியாசம் இருக்கு. பணம் அப்படிங்கிறது வெறும் விளம்பரம் பண்றதுக்கு மட்டும் கிடையாது. பூத் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்னு இருக்கு. பூத் மேனேஜ்மெண்ட், அதாவது ஓட்டு கேட்கறதுக்கு? ஆமா, ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு பூத்துக்கும் ஆட்களை போட்டு வாக்காளர்களை சந்திச்சு ஓட்டு கேட்க ஒரு பெரிய நெட்வொர்க் தேவை. பல கோடிகள் சொத்து இருக்கிற கட்சிகளால அந்த நெட்வொர்க்கை சுலபமா உருவாக்க முடியும். ஓ, கரெக்ட். ஆனா 60 லட்சம் ரூபாய் சொத்து இருக்கிற வேட்பாளரால எல்லா வாக்குச்சாவடிகளுக்கும் ஏஜென்ட்களை போடுறதே ஒரு பெரிய சவாலா இருக்கும். இதுதான் களத்துல வெற்றியாளர்களை தீர்மானிக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி. அதே போல வயசுலயும் பெரிய வித்தியாசம் இருக்கு. களத்துல இருக்கிற மிக மூத்த வேட்பாளரா திமுகவின் துரைமுருகன் 87 வயசுல போட்டியிடுறார். ஆமா, சீனியர் லீடர் அவரு. மிக இளைய வேட்பாளரா தென்காசியில 25 வயசான ஷாகுல் ஹமீது என்ற சுயேட்சை இருக்கார். கூட்டணிகள் வாரியா பார்த்தா எஸ்பிஏ மற்றும் ஏஐஏடிஎம்கே பிளஸ் வேட்பாளர்களின் சராசரி வயது 56, டிவிகேவில் 44. ஆனா நாம் தமிழர் கட்சியின் சராசரி வயது வெறும் 37 தான். இது ரொம்ப கம்மி தானே? ஆமா, இது ஒவ்வொரு கட்சியோட வியூகத்தை காட்டுது. பெரிய கட்சிகள் அனுபவத்துக்கும் பணபலத்துக்கும் முக்கியத்துவம் தராங்க. ஆனா புதுசா வர கட்சிகள் இளைஞர்களை நம்பி களமிறங்குறாங்க. சோ இவ்ளோ வியூகங்கள், பணபலம், தந்திரங்கள் இதெல்லாம் தாண்டி ஏப்ரல் 23 தேர்தல் அன்னைக்கு மக்கள் எப்படி ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப உணர்ச்சிகரமா இருந்துச்சு. நீங்க அந்த ரோபோ டீனாவை பாத்தீங்களா? ஆமா, பார்த்தேன். கோவையில வாக்காளர்களை வரவேற்க ஒரு ரோபோ பெண் குழந்தைய போல ட்ரெஸ் பண்ணிட்டு பூக்களும் சாக்லேட்களும் கொடுத்துச்சு. அப்புறம் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் இவிஎம்ல நீல நிற பட்டனுக்கு பதிலா மேல எரியிற சிவப்பு விளக்கு அழுத்திட்டு இருந்த சம்பவமும் இணையத்துல ரொம்ப வைரல் ஆச்சு. ஆமா, இந்த மாதிரி சின்ன சின்ன சுவாரஸ்யங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஜனநாயகத்தோட உண்மையான முகம் சாதாரண மக்கள் கிட்ட தான் இருக்கு. கண்டிப்பா. நாமக்கல்ல நடந்த அந்த சம்பவம் என கண் கலங்க வச்சிடுச்சு. 110 வயதான மாரியாய் பாட்டி. அந்த வீடியோ நான் பார்த்தேன். அண்ணா, எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு தள்ளாடும் வயசுலயும் தம் வாக்கு செலுத்தியிருக்காங்க. அந்த நம்பிக்கை தான் நம்மளை இன்னும் இயங்க வைக்குதுன்னு தோணுது. அந்த நம்பிக்கைக்காக தான் தேர்தல் ஆணையமும் மெனக்கிடுறாங்க. தேனி மாவட்டம் வருசநாடு மலையில வெள்ளிமலை அப்படிங்கிற இடத்துல வெறும் 5 வாக்காளர்கள் தான் இருக்காங்க. வெறும் 5 பேரா? அந்த 5 பேருக்காக தேர்தல் அதிகாரிகள் கரடு முரடான மலைப்பாதையில 3 மணி நேரம் பயணம் செஞ்சு வாக்குச்சாவடியை அமைச்சு வாக்குகளை பதிவு செஞ்சிருக்காங்க. வாவ், 3 மணி நேரம் ட்ரெக்கிங்.
ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற அந்த உழைப்பு ரொம்பவே பாராட்டத்தக்கது. ஆனா அதே ஜனநாயகம் இரு பக்கமும் கூர்மையான கத்தி இல்லையா? எட்டயபுரம் அருகே நடந்ததை நாம புறக்கணிக்க முடியாது. ஆமாம், அது ஒரு கசப்பான உண்மை. ஒரு கிராமத்துக்கு பல வருஷமா முறையான பாதை வசதி இல்ல. அதனால அந்த ஊரைச் சேர்ந்த ஒட்டுமொத்த மக்களும் தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. 983 வாக்குகள் பதிவாக வேண்டிய அந்த பூத்துல வெறும் 5 பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இது ரொம்ப வருத்தமான விஷயம். எங்க அடிப்படை பிரச்சனையே தீர்க்காத இந்த தேர்தல் எங்களுக்கு எதுக்கு அப்படிங்கிற அவங்களோட கோவமும் நியாயமானதுதான். ரொம்ப ரொம்ப நியாயமானது. தேர்தலோட 2 வெவ்வேறு முகங்களை நாம இங்க பார்க்கறோம். ஒரு பக்கம் 110 வயது மூதாட்டியோட ஆழமான நம்பிக்கை, இன்னொரு பக்கம் ஒரு கிராமத்தோட ஒட்டுமொத்த ஏமாற்றம். இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஜனநாயகம். சோ இவ்ளோ டேட்டா, 74 லட்சம் பேரோட நீக்கம், 4 முனை போட்டி, வேட்பாளர்களின் தந்திரங்கள், இதையெல்லாம் அலசின பிறகு மே 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற நம்ம நேயர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புற அந்த ஃபைனல் டேக்அவே என்ன? நம்ம ஆரம்பத்துல 85.1 அப்படிங்கிற அந்த நம்பரை பத்தி பேசணும் இல்லையா? அது ஒரு மாயன்னு சொன்னோம். ஆமா, ஆனா அது இன்னொரு கோணத்துல பாருங்க. 74 லட்சம் போலி வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்ட பிறகு நடந்திருக்கிற இந்த 2026 தேர்தல் தான் தமிழ்நாட்டோட உண்மையான அரசியல் ஈடுபாட்டின் முதல் தெளிவான படம்.